ஓகே. பின்னெடுத்துல தொழிற்பாட்டு கூட்டம் மாத்தி போட்டேன். அதனால இது தொழிற்பாட்டு சாம்பாதியம். சரியா? இவ்வளவு தெரிஞ்சா போதும். இப்ப நான் ஒரு கேள்வியை சொல்லித்தரேன். சரியா? பாஸ் கூட்டியா? இல்ல இல்ல ஓகே. இல்லைன்னா சரி. C4 H10O இதே நான் எடுக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இதுக்கு கட்டமைப்பு சூத்திரம் இந்த கட்டமைப்பு வரையை தான் உங்களோட ஸ்ட்ரக்சர்ல வேலையை வைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதுல வந்து எல்லா சம்பாதியும் மிக்ஸ் ஆகி தான் இப்ப சங்கிலி இடம் தொழிற்பாடு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நீங்க வரையணும். அதெல்லாம் சேர்த்து தான் நான் இதுல வரைஞ்சு இந்த எழுதியும் மிக்கிறேன். உங்களுக்கு இது விளங்குதா? என்ன எழுத்து விளங்குதா ஸ்கிரீன்ல? ஓகே சரி. அப்ப பாத்துக்கோங்க. நான் அப்புறம் அனுப்புறேன் நோட்டு. என்ன சொன்னீங்க? ஓகே. தரப்பட்ட சேர்வையின் எல்லா சம்பாதியான வரையறதுக்கான அல்கோரிதம். தரப்பட்ட சேர்வையின் மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு பொருத்தமான பொது சூத்திரத்தை தேடணும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு இதுல பொது சூத்திரத்தை தேடி சொல்லுங்க. CnH2n + 2O. 2n + 2O. ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்றாங்க? அப்போதுவா அந்த சூத்திரத்துக்கு சரியா? ஓகே ஓகே. அப்போது சூத்திரத்துக்கு இങ്ങനെ கெப்புன்னு வராது. அப்போது சூத்திரத்துக்குரிய தொழிற்படும் கூட்டத்தை அல்லது 2 தொழிற்பாட்டு கூட்டங்களை அல்லது பிரதியீட்டு கூட்டத்தை கண்டறியலாம். என்ன சொல்லுங்க? இதுக்கு சொந்தமான தொழிற்பாட்டு கூட்டம் 2 இருந்துச்சுன்னா எது எது? அது ரெண்டும் அதை கண்டுபிடிக்கலாம். ஆல்கஹால் ஈத்தர். இங்க அவங்களோட ஷார்ட் நோட்ல இருக்குது. அங்க ஆல்கஹால் ஈத்தர் இவங்க 2 பேருக்கு தான் இந்த பொது சூத்திரம் இருக்குது. அதை எழுதி கொள்ளட்டான். ஓல் ஈத்தர். சரி, அடுத்து என்ன செய்யலாம்? தரப்பட்டுள்ள சேர்வையில் கார்பன் எண்ணிக்கையை மட்டும் தற்போது கருத்தில் கொள்க. என்ன செய்யணும்? கார்பன் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். C4H10O எத்தனை கார்பன் இருக்கு? 4. அடுத்தே சொல்றாங்க, இப்ப இந்த நீங்க எடுத்த இருந்த 2 தொழிற்பாடு கொடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க பார்க்கணும் எத்தனை கார்பன் இருக்கு? 4. அதுக்கு பிறகு சொல்றாங்க அந்த கார்பன் எண்ணிக்கைக்கு வரைய முடியுமான எல்லா சங்கிலி சமபாதியங்களையும் வரையட்டான். அதுதான் நான் சார்ட் ஒன்று போட்டு வச்சேன். எப்படி எது எந்த சங்கிலி சமபாதியம்னு சொல்றது. சரியா? இப்ப 4 கார்பனுக்கு எத்தனை சங்கிலி சமபாதியம் வரும்? 2. நினைவிக்கா? 2. சரியா? இதுவும் தான் வரும். அப்ப அதை வரைஞ்சு கொள்ளலாம். அப்ப நான் 4 கார்பன் போட்டு 4 தண்ணி எண்ணையும் வரைஞ்சு கொள்றேன். 1 2 3 4 ஒன்று வரையலும். அடுத்தது 1 2 3 4 இப்படித்தானே வரையலும். இதை என்ன வரைஞ்சிட்டேன். அதுக்கு என்ன சொல்றாங்க? அதுல ஒரு சங்கிலியே தேர்ந்தெடுக்கிறேன். இப்ப நான் 2 சிலதுக்கு 5 கிட்ட வருது, சிலதுக்கு 9 வருது. ஃபர்ஸ்ட் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறேன். நான் ஒண்ணு எடுக்கிறேன். சரியா? இது எங்கிற நேர்கோட்டு சங்கிலியே இருக்கேன். இதே இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்யட்டான்? அது சமச்சீரா இல்லையான்னு பாக்கட்டான். சரியா? சமச்சீர் இல்லையான்னு பாக்கட்டான். சமச்சீர் இந்த பக்கத்தால போங்க, சமச்சீரற்றதுன்னா இந்த பக்கத்தால போங்க. சமச்சீரா இல்லையான்னு பாப்பான். இதை நடுவால எங்கனால உடைக்கிறேன்னு பாருங்க. 4 காபு நிக்குதுன்னா சரியா இந்த பொண்டால உடைச்சிங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தானே கடத்திட்டு கொள்ள சொன்னாங்க. நான் இதுதான் எடுத்தேன். இதை நடுவால உடைச்சா 2 பக்கமும் சமண்டா அது சமச்சீர். நீங்க எங்கனால உடைச்சிங்கன்னு சொன்னா அது சமச்சீர் இல்லையே. சமச்சீரா வரணும்னா உங்களுக்கு தெரியும், நடுவால உடைக்கணும். இது சமச்சீர்னு கேட்டகரிக்குள்ள வரும். அது விளங்குதா?
அப்ப நான் இந்த பாத்துக்குள்ளால தான் போறேன். இதுக்கு போக தேவையில்ல. என்ன சொல்றாங்க? சமச்சீர்ன்னு சொன்னா சேர்வைய புள்ளிக்கோட்டால 2 சமபாதிகளா வேறுபடுத்திட்டான். சமச்சீர்ன்னு எப்படி சொன்னீங்க? நடுவால பிரிச்சு தானே சொன்னீங்க? அந்த நடுவால பிரிச்சு ஒரு டாட்டட் லைன் வரையிட்டான். வரைஞ்சிட்டேன். சரியா? சி வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? வேறுபடுத்திய ஒரு பகுதியில் உள்ள எல்லா கார்பன் அணுக்கும் மேலே கண்டுபிடித்த தொழிற்பாட்டு கூட்டம் அல்லது பிரதியீட்டு கூட்டத்தை இட்டு எல்லா சமபாதிகளையும் வரைக. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா இத நடுவால பிரிச்சுட்டு ஒரு புள்ளிக்கோட்டால வரைஞ்சு போறோம். இதுல ஒரு செக்ஷனை தேர்ந்தெடுக்கிறான். 2 பக்கம் இத்தனை 2ம் சமனால தான் நாங்க ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தானே, இங்கால நீங்க OH போடுறதும் இந்த இடத்துக்கு OH போடுறதும் சமன்னு சொல்லி. ஏன்னா திருப்பினா ரெண்டும் திருப்பி வச்சீங்கன்னா ஒரே ஆள் தான் வருவாங்க. அப்ப அது சமபாதியம் இல்லையே. அதனாலதான் நாங்க அந்த சமச்சின்னு சொன்னா 2ஆ பிரிச்சுட்டு ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இவருக்கு மட்டும்தான் இப்ப நாங்க சேர்க்கணும். என்ன சேர்க்கட்டான்? உங்களோட தொழிற்பாட்டு கூட்டத்தை சேர்க்கட்டான். நீங்க ஆல்கஹால் மீட்டர் 2 ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுங்க. நான் ஆல்கஹாலை எடுக்கிறேன். ஆல்கஹாலை எடுத்துட்டு இந்த சமனா பிரிச்சதுல இந்த ஒரு ஹாஃபா கருதுங்க. இந்த கருதி இதுல OH வந்து போடையிலுமான எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஈக்கிறது எத்தனை இடம்? 2 இடம் தனிக்குதே. அப்ப 2 இடத்துக்கும் போடுங்க. போட்டா எப்படி வரையலுமா உங்களுக்கு? OH ஒன்று போட்டா இங்கன்னு ஒன்று வரும், இங்கன்னு ஒன்று வரும். சரியா? இதை போட்டாச்சு. இப்ப நீ பிரிச்சு நீங்க இதுக்கு 2 மட்டும் போடாட்டி என்ன நடக்கும்னா, நீங்க 4 இடம் மிக்குதுன்னு சொல்லி இங்கேயும் போடுவீங்க OH கொண்டு போயிட்டு போட்டா வந்த சேர்வைகளை திரும்ப திரும்ப உருவாகும். அதுக்குதான் இப்படி சமச்சீர்னா 2ஆ பிரிச்சு ஒரு சைடுக்கு மட்டும் போடுறது. இது விளங்கிச்சா? ஓகே, இது ஒரு இப்ப சமபாதியம், இது ஒரு சமபாதியம். சரியா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? கிளைத்த சங்கிலி உண்டா? சரியா? நான் இப்ப கிளைத்த சங்கிலினா அந்த குறுகிய சங்கிலி வருமே அது. இதுல கிளைத்த சங்கிலிக்கு தான் சொல்லுவாங்க இந்த 4 கார்பன்ல. இல்ல இல்ல, அப்படி இல்லாட்டி நீங்க இந்த செக்ஷனை பார்க்கவே தேவையில்ல, அப்படி விட்டுருங்க. சரி, உங்களுக்கு தந்தில தானே எதுவுமே. அப்ப நீங்க எழுத தேவையில்ல, இந்த பக்கம் போகவும் தேவையில்ல. அடுத்து கிளைத்த சங்கிலி உண்டான்ட்டு பார்க்கணும். இல்லையா? இல்லைன்னு இந்த பக்கம் தானே, அது கீழே ஒன்றுமே இல்ல. அப்ப நீங்க ஒன்றும் பார்க்க தேவையில்ல. இப்ப நீங்க வரைஞ்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இது நீங்க வரைஞ்சிட்டு ஒரு சங்கிலியை மட்டும் எடுத்து தானே வரைஞ்சிங்க. ஆல்கோஹோலை கருதி கொண்டு ஒன்றுக்கு தான் வரைஞ்சிங்க. இந்த சங்கிலியை மட்டும் தான் எடுத்து வரைஞ்சிங்க. இந்த சங்கிலிக்கும் வரையல தானே, நாங்க இந்த சங்கிலிக்கும் வரையணும். அடுத்து ஒவ்வொரு தரக்கைக்கும் இந்த ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு சங்கிலியை தேர்ந்தெடுங்க. இதை தேர்ந்தெடுத்துட்டு தானே ஆல்ரெடி. இப்ப இதை எடுப்போம். எடுத்தீங்கன்னா சிசி இது முதல்ல பொது சூத்திரத்தை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. எத்தனை பிரதியீட்டு கூட்டம் அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. கார்பன் எண்ணிக்கை பார்த்து சங்கிலியும் வரைஞ்சிட்டு ஒரு சங்கிலியை தேர்ந்தெடுக்கணும். எங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்க இந்த இடத்துல இருந்து தான் திரும்ப ஸ்டார்ட் பண்றீங்க. சரியா? இப்ப பார்க்கணும் சமச்சீர் இல்லையான்னு சொல்லி. இது சமச்சீர் இல்லையா எனக்கு சொல்லுங்க. சமச்சீர் இல்ல. சமச்சீர் இல்ல. 656 சரி. ஒண்ட நடுவால பிரிச்சு 2ஆ மேற்கொண்டு அடைய செய்யலும்னு சொன்னா அது வந்து சமச்சீர். சரியா? இதை நீங்க சமச்சீரா படுத்தினீங்கன்னா இந்த கார்பன் உள்ளுக்கால வெட்டிட்டு உங்களுக்கு சமச்சீர் படுத்திடலாம். கார்பன்றது ஒரு பாக்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸை நடுவால வெட்டிட்டு போக்கலையும் உங்களுக்கு இதை 2 பக்கத்துக்கு இப்படி மடிக்கிடும். சரியா? இது ஒரு சமச்சீர் சேர்வை. இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இப்ப இதுல வந்து நீங்க சமச்சீர் எப்படி பார்க்கணும்னு சொன்னா எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பாருங்க. இப்ப 4 கார்பன் சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே, 2 கார்பனுக்கு நடுவால தான் பிரிக்கணும். இந்த இடத்துல தான் பிரிக்கணும். இப்படி பிரிக்க கொள்ள இதுவும் சமனா இருந்துச்சுன்னு சொன்னா அது சமச்சீர். இதுவும் சமனா இல்லையே, அப்ப இது சமச்சீர் இல்ல. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இது சமச்சீர் தெரியுங்கன்னு என்ன செய்வீங்க? பிரதான சங்கிலில எத்தனை கார்பன் இருக்குதுன்னு எண்ணுங்க. 4 இருக்குது. 4ல 1 2 அப்ப நடுவால இங்க இந்த பொண்டால தானே பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா இங்கிட்டு பக்கம் இங்கே. இப்ப இதுவும் சமன். அப்ப இது சமச்சீர். சரியா? இப்ப இன்னொன்று எழுதும். 1 2 3 4 5 4 5. சரியா? இப்ப இதுல சமச்சீரா இல்லையான்னு கேட்டாங்கன்னா இங்கன்னா இந்த 4 மாதிரி 2 இல்லை. இந்த 4ன்னு சொன்னா 2 நல்லா பிரிக்கணும். 5ன்னு சொன்னா 2 தான் வரும். அப்படின்னா இந்த கார்பனுக்கு நடுவால போகும். ஆனா நடுவால போனாலும் இப்ப இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸை நடுவால உங்களுக்கு மடிச்சு இப்படி எடுக்க அப்ப இந்த பக்கமும் சமனா தான் இருக்கும்.
நான் சொன்னது விளங்குதா? ஓ இப்படி 3 3 4 5 இப்படி ஒண்ணு இருக்குது. இப்ப இதுல சமச்சீர் தேவைன்னா இங்க எத்தனை காவு நிக்குதுன்னு 5 5 நடுவால பிரிச்சா 2 இது 2 இதுல பாதி இங்காலதான் வரும். இப்ப இதுவும் சமனா இல்ல, இது சமச்சீரா சமச்சீர் இல்லையா? சமச்சீர் இல்ல. சமச்சீர் அற்றது. சரியா? இப்ப இதை பார்ப்போம். மறுவா பிரதான சங்கிலியை பாருங்க, 3 காவு நிக்கி அப்படின்னா ஒன்னு தானே. அப்ப ஒரு இந்த நடுவுல இருக்கிற காவன் ஹாஃபா இப்படி உடப்படும். உடைச்சிங்கன்னா இவரும் ஹாஃபா வெட்டி போடுவார். இது ஒரு பாக்ஸ் நினைங்க, இதுவும் ஒரு பாக்ஸ் நினைங்க, பாக்ஸ கணக்கா ஹாஃபா வெட்டிப்படும். இப்ப இந்த பக்கத்துக்கு ஒரு காவனிக்கு, இங்காலையும் ஒரு காவனிக்கு, இங்கால ஒரு ஹாஃப் இருக்குது, இங்காலையும் ஒரு ஹாஃப் இருக்குது, இங்காலையும் ஒரு ஹாஃப் இருக்குது, இங்காலையும் ஒரு ஹாஃப் இருக்குது. இப்ப இது சமச்சீரா இல்லையா? சமச்சீர். சரியா? அப்ப நாளைக்கு இது சமச்சீர்ன்றதை உங்களுக்கு விளங்குது. சங்கிலியை பார்த்து 2 வாழ பிரிச்சு பாருங்க. சரியா? 2 பக்கமும் ஒரே மாதிரி ஆக்களிக்கிறாங்கன்னா அதுதான் சமச்சீர். இப்ப சமச்சீரா பார்த்து என்ன சொல்றாங்க, எனின் சேர்வை புள்ளிக்கோட்டால் இரு சமபகுதிகளாக வேறுபடுத்தி நான் வேறுபடுத்திட்டேன். அதுக்கு பிறகு சொல்றாங்க, வேறுபடுத்திய ஒரு பகுதியில் உள்ள எல்லா காவலனுக்கும் மேலே கண்டுபிடிச்சு அவங்களோட தொழிற்பாட்டு கூட்டத்தை போட்டுட்டான். அப்ப நான் எடுத்தது ஆல்கோஹால் தானே ஃபர்ஸ்டா. ஆல்கோஹாலை இதுல பிரிச்சதுல ஒரு பகுதிக்கு போட்டுட்டான். ஒரு பகுதிக்கு போடக்குள்ள இதுக்கு நீங்க போடுவீங்க OH. இது நடுவால பிரிச்சேன்னு சொல்லி இதுக்கு போடாம வைக்க வேணாம். சரியா? இந்த கார்பன் ஒரு பாதி இவருக்கு சொந்தம், இந்த பக்கத்துக்கு சொந்தம் தானே. அப்ப நீங்க இவருக்கும் கட்டாயம் போடணும் ஒரு OH ஒண்ணு. அப்படி போட்டு வரைஞ்சீங்கன்னா COH வரும். சரியா? அதே மாதிரி இங்க ஒரு காவனிக்கு இவருக்கும் ஒரு இடம் தானே, அவருக்கும் நீங்க போட்டு வரையலாம். அவர் நடுவால வெட்டி பட்டுறதா இல்லையான்றது உங்களுக்கு வேலை இல்லை, இதுக்கு நீங்க போட்டு வரையலாம். ஆனா நீங்க திரும்ப இந்த பக்கத்துக்கு போட போக கூடாது. இப்படி இந்த பக்கத்துக்கும் போட போனீங்கன்னா என்ன நடக்கும், இங்க OH ஒன்று போடுவீங்க, அதுவும் இந்த சேர்வும் ஒண்டா வரும். திரும்ப இந்த கார்பனுக்கு போட போவீங்க, அப்ப அதுவும் இதுவும் ஒண்டா வரும். அப்புறம் இதுக்கு போட போவீங்க, அப்ப அதுவும் இதுவும் ஒண்டா வரும். அப்ப அங்கே பிழைக்கும். ஆனா வெட்டி பெற்ற காவனை மிஸ் பண்ணிட்டு போவானா. நான் சொன்னது விளங்கிச்சா? ஓகே. இப்ப நாங்க 3 வரைஞ்சிக்கிறோம். சரியா? சரி, அடுத்து நாங்க பார்ப்போம். இப்ப சமச்சீரானதுக்கு வந்தோம். வேறுபடுத்தி எல்லா காவனுக்கும் நாங்க பிரதியீட்டு கூட்டம், அதெல்லாம் பிரதியீட்டு கூட்டம் இல்ல தொழிற்பாட்டு கூட்டத்தை போட்டு வரைஞ்சு பண்ணோம். அதுக்கு பிறகு கேட்கறாங்க, கிளைத்த சங்கிலி உண்டான்னு சொல்லி. எனக்கு சொல்லுங்க, இதுல கிளைத்த சங்கிலி உண்டா இல்லையா? இருக்கு. நான் செஞ்ச ஒரு பிள்ளை உண்டு, இங்க போடக்கூடாது ஃபர்ஸ்டே. இங்க நாங்க சமச்சீர்னு சொன்னா வேறுபடுத்திய ஒரு பகுதியிலேயே எல்லா கார்பன் அணுக்கும் கண்டுபிடித்து தொழிற்பாடு கொடுத்து போடணும் தானே. எதுக்குன்னா உங்களோட பிரதான சங்கிலிக்கு தான் இது போடணும். ஏன்னா கிளைத்த சங்கிலின்னு வேற எழுதிக்கிறேன் தானே. அப்ப நான் சரின்னா ஃபர்ஸ்ட் இங்க போட்டிக்க கூடாது. ஏன்னா இது கிளைத்த சங்கிலி, இதுதான் உங்களோட பிரதான சங்கிலி, இது கிளைத்த சங்கிலி. கிளைத்த சங்கிலிக்கு நான் வேற ஒன்று எழுதிக்கிறேன். அப்ப நீங்க எங்க போடலாம். நான் சொன்னது விளங்கிச்சா? சரி, இப்ப நான் சொல்றேன் பிழைக்கும் சொல்லி. இப்ப இது மட்டும்தான் நீங்க இப்போதைக்கு எழுதிக்கணும். கிளைத்த சங்கிலி போட வேணாம். எனக்கு கையால ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. இப்ப கிளைத்த சங்கிலி இதுதான் பாக்குறீங்க. ஈக்குது என்னது, இது ஒரு CH3 இது ஒரு கார்பன் ஒன்று இது. அப்ப ஆம்ட பக்கத்துக்கு வருவீங்க. கிளைத்த சங்கிலி பிணைந்துள்ள பிரதான சங்கிலியின் கார்பன் என்ன சொல்றாங்கன்னா, கிளைத்த சங்கிலி இணைஞ்சுக்கிட்டே இங்க இதுதானே சங்கிலி. இந்த கிளைத்த சங்கிலி இணைஞ்சுள்ள பிரதான சங்கிலியிட கார்பன் ஒண்டா 2 3 கிளைத்த சங்கிலி இணைஞ்சிக்கிற பிரதான சங்கிலியிட கார்பன் 2. கிளைத்த சங்கிலி இணைஞ்ச பிரதான கார்பன் வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்கட்டான். சரியா? சங்கிலின் கார்பனின் வலதுபுறம் அல்லது இடதுபுறத்துல கிளைத்த சங்கிலியில இருக்கிற கார்பன் எண்ணிக்கைக்கு சமனான அளவு கார்பன் எண்ணிக்கை இருக்கிற ஒரு கட்டமைப்பு இதான்னு பார்க்கட்டான். அப்படின்னா கிளைத்த சங்கிலி ஒரு கார்பன் தான் நிற்குது,
இந்த கார்பன் இணைஞ்ச பிரதான சங்கிலி கார்பனிக்கே இவர் டிரெக்டா இணைஞ்சவருக்கு பார்க்கட்டாம். பக்கத்துல இணைஞ்சிக்கிறாள் வலதுபுறம் இல்லாட்டி இடதுபுறம் இணைஞ்சிக்கிறாள் வந்து இதே அளவு கார்பன் எண்ணிக்கை கொண்டாளா இல்லையான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. அதே அளவு கார்பன் ஆகிக்குது இல்லையா? இல்ல இல்ல 2 இருக்கு. இல்ல இல்ல அப்படி கேட்கலங்க. இப்ப வலதுபுறம் அல்லது இடதுபுறம் சரியா? வலதுபுறம் அல்லது இடதுபுறம் இந்த ஒரு கார்பன் தானே இணைஞ்சிக்குது. இது இணைஞ்ச பிரதான சங்கிலி கார்பன் இவருக்கு வலதுபுறம் அப்படி இல்லாட்டி இடதுபுறம் ரெண்டுலயும் இருக்கணும்னு கட்டாயம் அவசியம் இல்ல. ரெண்டுல ஒன்றுல சரி ஒரு கார்பனிக்கு ஒரு சேர்த்து வைக்குதான்னு கேக்குறாங்க. இப்ப இங்க C2H5 இருந்துச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற கார்பன் நம்பருக்கு இது சமன் இல்லையே. இவருக்கு டிரெக்ட் இணைஞ்சிக்கு C2H5 தான். அப்படின்னா 2 கார்பன் தொடர்ச்சியா இணைஞ்சிக்குது. இங்க பக்கத்துல ஒரு கார்பன் இணைஞ்சிக்குது. அந்த மாதிரி நான் சொல்றேன். இப்ப கிளைத்து சங்கிலியில் இருக்கிற கார்பன் அளவே வந்து அவர் இணைஞ்ச பிரதான கூட்டம் இதே இந்த பிரதான சங்கிலி இதே அவருக்கும் இணைஞ்சு இருக்குதான்னு நீங்க பாக்கணும். நான் சொன்னது விளங்கிச்சா? கொலமுதா? விளையாண்டு 656 விளங்கிச்சா? ஓகே. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க அந்த கிளைத்த சங்கிலிக்கு அவங்களோட தொழிற்பாட்டு கூட்டத்தை சேர்க்க வேணுமா? கிளைத்த சங்கிலி பிணைந்துள்ள பிரதான சங்கிலியின் கார்பனின் வலதுபுறம் அல்லது இடதுபுறத்துல வலதுபுறம் அல்லது இடதுபுறம் ரெண்டுலயும் இருந்தா பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒன்றுல சரி கிளைத்த சங்கிலியில இருக்கிற இப்ப இங்க இருக்கிறது ஒரு கார்பன் தானே அதே அளவான கார்பன் வந்து இருந்துச்சுன்னு சொன்னா ஆம்டு வந்துச்சுன்னா இங்க இது ஒரு கார்பன் சொன்னா இங்கேயும் இவருக்கு இணைஞ்சிக்கிறது இவர் இணைஞ்ச கார்பனுக்கு இங்காலையும் இங்காலையும் ரெண்டுல ஒன்றுல சரி ஒரு கார்பனிக்கு ஒரு சேர்வு இருந்துச்சுன்னா இவர்ட கார்பன் எண்ணிக்கைக்கு சமமான அளவு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கிளைத்த சங்கிலிக்கு நீங்க OH போட போவீங்க தானே அதை போட வாணுமா? ஏன்னா இப்ப நான் இங்க போட்டது பாருங்க. நான் போட்ட என்ன நடக்கும்னு பார்ப்போம். இவர் போட வானம் தானே வருது. இவர் இணைஞ்ச கார்பனுக்கு வலதுபுறத்துல ஈக்கிறது வந்து இதே இவருக்கு சமனான அளவு கார்பன் எண்ணிக்கை தான். இடதுபுறத்துல இருந்து அதே கார்பன் எண்ணிக்கை தான். அப்ப போட வாணுமா? போட்டா என்ன நடக்கும்னா இந்த சேர்வையை கொஞ்சம் பாருங்க. இங்க இருக்கிற ஆல்ரெடி எழுதின ஒரு சேர்வை தான் இருக்குது. யாரு? 1 2 3 1 1 மத்தாக்க விலங்கலையா? ஜீரோ 6 விளங்கிச்சு. விளங்குச்சு. இது எதுக்கு சமன் சொல்லுங்க. இந்த சேர்வை 1க்கா 2க்கா சமன்? 1 56க்கு விளங்குச்சா? ஓகே ஃபாஸ்டினா சொல்லுங்க சரியா? விளங்காட்டி இதுவும் இதுவும் சமன். அதனால தான் நாங்க இப்படி ஒரு ஸ்டெப் பாக்குறோம். நீங்க இங்க ஸ்டார்ட்ல நான் இங்க எழுத மறந்துட்டேன். என்னதுன்னா பிரதான சங்கிலிக்கு ஆக்களுக்கு சேர்க்கணும்னு சொல்றது. வேறுபடுத்திய ஒரு பகுதியில் உள்ள எல்லா பிரதான சங்கிலியும் அதை அப்படி போட்டுக்கணும். பிரதான சங்கிலியின் எல்லா கார்பன் அணுவுக்கும் தான் மேல் குறிப்பிட்ட அந்த இதை போடணும். போட்ட போறவங்க கிளைத்த சங்கிலி இருந்தா வேற ஒரு ஸ்டெப் போகணும். கிளைத்த சங்கிலி தான் பார்க்கணும். இருக்குதுன்னு சொன்னா கிளைத்த சங்கிலி இணைஞ்ச பிரதான கார்பன்ல 2 சைட்லயும் பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு இடத்துல சரி இவர்ட கார்பன் நம்பர் எத்தனை எண்ணிக்கை இருக்குது இங்கே CH3 இங்கே இவருக்கு ஃபுல்லா இணைஞ்சிக்கிறதா CH2 CH2 CH3ன்னு சொன்னா 3 கார்பன் தானே. இங்காலையும் இப்ப CH2 CH2 CH3 ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து அந்த கிளைத்து சங்கிலிக்கு அந்த தொழிற்பாட்டு கூட்டத்தை போட தேவையில்லை. போட்டா அதே ஆல்ரெடி உருவாகினோண்டே தான் உருவாகும். நான் சொன்னது விளங்குதா? சரியா? அப்ப நீங்க வந்து கிளைத்து சங்கிலிக்கு தான் பாருங்க. அப்படி சமனான அளவு கார்பன் சங்கிலி இருந்துச்சுன்னு சொன்னா பிரதீட் இல்லாட்டி தொழிற்பாட்டு கூட்டத்தை கிளைத்து சங்கிலிக்கு சேர்க்க வேண்டாம். பொதுவா ஆம்டு வந்தா செய்யுங்கன்னு தானே வரும். இங்க ஆம்டு வந்தா வேண்டாம். அப்படி வரலாட்டி இப்படி சமன் இல்லாட்டி இப்ப இங்க இது ஒரு கார்பன் தான். இங்கே C2H5 ஒன்று இங்க இது C3H7 ஒன்றுன்னு சொன்னா இவட கார்பன் எண்ணிக்கைக்கு இவர் நினைச்சிக்கிற பிரதான சங்கிலில் இருக்கிற கார்பனுக்கு வலதுபுறம் இல்லாட்டி இடதுபுறம் ஒன்றுல சரி ஒரு கார்பன் இல்லையே இருக்குது. இங்க 2 கார்பனுக்கு இங்க 3 கார்பனுக்கு
அப்படின்னா சமன் இல்ல தானே. அப்ப அந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்டா? கிளைத்து சங்கிலிக்கு தொழிற்பாட்டு கூட்டத்தை சேர்க்கணும். சரியா? இல்லைன்னு சொல்லி வந்தா பிரதியீட்டு கூட்டம் இல்லாட்டி தொழிற்பாட்டு கூட்டத்தை எல்லா காவலனுக்கும் அப்படின்னா இந்த கிளைத்து சங்கிலிக்கு எல்லாத்துக்கும் போட்டு வரையலாம். இதை நான் சொல்லித் தருவேன் மறுவா. இப்ப நான் வந்து சும்மா இது செய்யறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் சொன்னேன். இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இதை நான் திருப்பி சொல்லி தரேன் தானே. இந்த சாட்டை போடுங்க. வரையலுமான எல்லா சங்கிலி கட்டமைப்புகளையும் வரைங்க. வரைஞ்சி எது செய்யலதோ அதை ரெண்டாலும் வெட்டுங்க. சார்ட் செய்யாம வேறையா செஞ்சு வெட்டுங்க. வெட்டிட்டு சரியானதை மட்டும் எழுதுங்க. எழுதி அனுப்புங்க. நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஓகே, அதை நீங்க சரியா செஞ்ச பிறகுதான் நான் அடுத்தது சொல்லித்தரேன். நாளைக்கு கிளாஸ் இல்ல, அடுத்த கிளாஸ் எப்ப நான் சொல்றேன். சரியா? ஓகே, விளங்கிச்சு தானே? ஃபாஸ்ட் கூடயா? இல்ல 06 ஃபாஸ்ட் கூடயா? உன்னோட சொன்ன மாதிரி விளங்கிச்சு. நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. உங்களோட மைக்ரோஃபோன் அசைது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியா. சரி, எனக்கு ஒன்றும் கேட்குது இல்லை. சரியா? நான் என் பண்றேன். அடுத்த கிளாஸ் எப்பன்னு நான் சொல்றேன். இதை நீங்க படிச்சு இதை ப்ராக்டிஸ் எடுத்து வைங்க. அப்பதான் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் செய்ய லேசி. சரியா? நான் என் பண்றேன் இப்ப.